மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற பிரச்சனை வயதானவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வயதானவர்களுக்கு சில மருந்துகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருப்போம். ஸோ இந்த மெடிசன் சாப்பிட்றதுனால, இந்த மாத்திரைகள் இத்தனையும் நான் சாப்பிட்றேன், இதனால எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு கட்டாயம் 2 வேளை மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல 2 நாட்களுக்கு ஒரு முறையோ 3 நாட்களுக்கு ஒரு முறையோ மோஷன் போற ப்ராப்ளமும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணங்கள், நம்ம உணவோடையே சேர்த்து இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சிலருக்கு உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இன்னைக்கு உடல் உஷ்ணம் தான் நிறைய நோய்களுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுனா நமக்கு மோஷன், அதாவது டைஜஷன் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை ஆக ஆரம்பிச்சு, அது மலக்குடல் பகுதியிலும் நமக்கு ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ட்ரைனஸ் ஏற்படும் போது மலம் வறண்டு போகுது. ஸோ ஸ்டூல்ஸ் எல்லாமே ட்ரை ஆகுது. ஸோ இது நம்ம ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆசனவாய் பகுதியில ஒரு வெடிப்பு, ஃபிஷர் ஏற்படுறது எல்லாமே நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஃபிஷர் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா நமக்கு பைல்ஸ் மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல அதை தாண்டி அதனோட சேர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ அதை நம்ம முற்றிலுமாக தவிர்த்து அப்போ உடலுக்கு தேவையான அளவுக்கு நீர்ச்சத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு வெளியிலேயே நான் மார்க்கெட்டிங் ஜாப் தாங்க, ஸோ வெளியில நான் போய்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நம்ம சொல்றதுல அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள், இவர்களுக்கு எல்லாமே நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவோ இல்ல அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது இல்லைங்க, என்னால வீட்டுல சாப்பிட முடியாது, ஒர்க் போகக்கூடிய இடத்துல நான் நிறைய வெளியில சாப்பிட்டுக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுது. ஒரு சிலருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலோ, பிரெக்னன்சி டைம்லயும் நிறைய பெண்களுக்கோ, இல்ல நம்ம வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கோம், அதை தொடர்ந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க அதுல இருந்து இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் பட்சத்தில் இதை தொடர்ந்து பல நோய்கள் நம்ம உடல்ல ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். பல நோய்கள், பல சிக்கல்கள் நம்ம உடல்ல ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மலச்சிக்கல் இருந்தா எந்த மாதிரி உணவுகள்ல அதிகமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மலச்சிக்கலுக்கு நம்ம உணவுல நிறைய ஃபைபர் கண்டென்ட், நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடணும். அப்போ நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், அடுத்ததாக கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்து சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், பழ வகைகளும் சாப்பிடணும். அப்படி நம்ம காய்கறிகள், கீரைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இந்த கொடி வகைகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா, அதாவது நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய காய்கறிகள், இல்ல இப்ப நம்ம சொல்றது பார்த்தோம்னா ஒரு அவரைக்காய், பீன்ஸோ, இல்ல நம்ம டெய்லியுமே நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய சுரைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய கொடி வகைகளா இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப எளிமையாக மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக நம்ம கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இதுல வெந்தயக்கீரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கு. வெந்தயக்கீரை, பருப்பு கீரை, இதை சாப்பிட்டுக்கலாம். இதனோட பார்த்தோம்னா பொன்னாங்கண்ணி கீரையும் நமக்கு பலன் தருது. இந்த மாதிரி கீரை வகைகளை ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். அது மதிய வேலைகளை நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமா நமக்கு ரொம்ப மோஷன் ட்ரை ஆகாம, வறண்டு போறுதல் அப்படின்ற பிரச்சனை இல்லாம ஈஸியா நமக்கு மலம் வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், இதுல முக்கியமாக பழ வகைகள்ல பப்பாளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நாட்டு பப்பாளி நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு கண்டிப்பாக இருக்காது. இதுவே சர்க்கரை நோயாளிகளாக இருந்தாலோ, நமக்கு உடல்ல அயன், அதாவது ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருக்கு,
தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே பப்பாளி ரொம்ப ரொம்ப சிறந்தது. நம்ம பப்பாளி வந்து தினமும் 1 அல்லது 2 பீசஸ் ஆவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் அத்திப்பழம் சாப்பிடலாம். இந்த அத்திப்பழம் சொல்லும்போது இதுலயுமே வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஈஸியா மலம் வந்து வெளியேறதுக்கு இது உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தினமுமே ஒரு நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி ரொம்ப ஈஸியா மலத்தை வந்து வெளியில தள்ளுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததாக அன்னாச்சி பழம் சாப்பிடலாம். ஸோ இந்த அன்னாச்சி பழமும் வந்து பார்த்தா நமக்கே தெரியும் நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்கிறதுனால ஈஸியா நமக்கு மலம் வெளியேறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இரவு நேரத்தில் நம்ம உறங்கும் பொழுது உணவு சீக்கிரமா எடுத்து முடிச்சிடணும். ஒரு 8ல இருந்து 8:30 மணி அந்த டைம்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம்னா உணவை வந்து கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்க போகணும். இரவு நேரத்தில் உறக்கம் சரியான முறையில் இல்லாத நபர்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் தொந்தரவு ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இதை தாண்டியும் பைல்ஸ், ஃபிஸ்டுலா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, வெளியிலவே சொல்ல முடியலைங்க. ஸோ உட்காடுறேன், என்னால் இப்போ கூட நான் உட்காந்துருக்கேன், ஆனால் என்னால் சரியான நேரத்துல வந்து சரியான விதத்துல வந்து என்னால உட்காரவே முடியல, ரொம்ப அந்த பைல்ஸ் தொந்தரவு அதிகமா இருக்குன்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மலச்சிக்கலை தொடர்ந்து நம்ம உடல்ல என்னென்ன கேடுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்துல பிளட்ல வந்து நிறைய டாக்ஸின்ஸ் சேர ஆரம்பிச்சிடும். பிளட் வந்து இம்பியூரிட்டிஸ் வந்து நிறைய சேர சேர நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டைஜஷன் ப்ராப்பரா இருக்காது. எப்பவுமே அடிக்கடி தலைவலி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில இருந்து இரவு தூங்க போற வரைக்கும் நமக்கு வந்து தலைவலி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தலைவலி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஓகே நமக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீர்ல வந்து சோம்பு இல்லைன்னா சீரகம் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா வெட்டிவேர், இது 3ல ஏதாவது ஒரு மூலிகையை நம்ம எடுத்து தண்ணீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டே வரணும். இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோங்க இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கலாம்னா ஒரு 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் மூலிகை தண்ணீரை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இதை தாண்டியும் மலச்சிக்கல் இருந்ததுன்னா இரவு தூங்கும்போது பால், ஒரு கிளாஸ் பால்ல ஒரு 10-15 ml 10 அல்லது 15 ml விளக்கெண்ணெயை கலந்து நம்ம குடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா காலையில வந்து ஃப்ரீயா மோஷன் போறதுக்கு நம்ம இந்த விளக்கெண்ணெயை கலந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா பிஞ்சு கடுக்காய் பொடி நமக்கு கடைகள்ல இருக்கும். பிஞ்சு கடுக்காய் பொடியை எடுத்துட்டு வந்து வெந்நீர்ல கலந்து நைட் குடிக்கணும். நிறைய பேர் வந்து மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா திரிஃபலா சூரணம் பயன்படுத்துவீங்க, தாராளமாக திரிஃபலா சூரணத்தையும் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நிலாவாரை பொடி, நிலாவாரை சூரணமும் நம்ம இரவு தூங்கும் பொழுது வெந்நீர்ல கலந்து குடிச்சோம்னா நமக்கு மோஷன் காலை நேரத்துல ஈஸியா வந்து நமக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய சித்தாதி எண்ணெய் அல்லது மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்றது பிஞ்சு கடுக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடியதுதான். ஸோ இந்த பிஞ்சு கடுக்காயை ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு சொல்றதுதான் இந்த மூலக்குடோரி தைலம், மூலக்குடோரி எண்ணெய் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து மூலத்தோடு மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இரவு தூங்கும் பொழுது ஒரு 10 ml அளவுக்கு நம்ம குடிச்சிட்டு படுத்தோம்னா நிச்சயமான ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ மருந்து முறைகள்ல இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு நான் சொன்ன உணவு முறையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலுக்கு மட்டும் கிடையாது, பைல்ஸ், ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் விடுபடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.